ஆதாம் ஏவாளை பார்த்தோம். ஆதாம் 930 வயது வரைக்கும் வாழ்ந்து மரித்தார். ஒரே மனைவியுடையவனாக வாழ்ந்து மரித்தார். தன்னுடைய குடும்பத்தினருக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய அடிப்படையிலான திருமண காரியத்தை குறித்து அறிவித்திருக்கிறார். ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடியவரை குறித்து அறிவித்திருக்கிறார். அதே சமயம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிந்திருப்பார்கள். அந்த சந்ததியில் ஆதாம்க்கு அப்புறம் தேவனுடைய பக்தியுள்ள சந்ததி வருவதற்கு நோவா தெரிந்து கொள்ளப்படுகிறார். நோவா ஒரு மனைவியுடையவனாக வாழ்ந்து குமாரத்திகளையும் பெற்றான். அவனும் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நியமனத்தை நிறைவேற்றி அவனும் தன்னுடைய சந்ததிக்கு ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடியவரை அறிவித்து அவன் நீதியை பிரசங்கித்து தன்னுடைய 950 வயதிலே நோவா மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, நோவா ஒரு மனைவியுடையவனாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றி தேவனுடைய பக்தியுள்ள சந்ததி வருவதற்கு அவர் சாட்சி பெற்ற ஒரு நபராக வாழ்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய 950 வயதிலே மரித்தார். நோவா 10 தலைமுறைகளை கண்டிருக்கிறார். நோவா எத்தனை தலைமுறைகளை பார்த்திருக்கிறாரு? 10 தலைமுறை. ஆபிரகாமுடைய 57வது வயதிலே நோவா உயிரோடு இருந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு 57 வயது ஆகும்போது யார் உயிரோடு இருந்திருக்கா? அப்ப நோவா மூலமாக செய்தி யார் கேள்விப்பட்டிருப்பா? ஆபிரகாம் தேவனை குறித்தும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் அடிப்படையிலான திருமண நியமனத்தை குறித்தும் கேள்விப்பட்டிருப்பாரா இல்லையா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தேவன் உலகத்தை நியாயம் தீர்த்ததை குறித்தும் அவர் கேள்விப்பட்டிருப்பார். நோவாவுடைய 893 வயதில், சேம்னுடைய 390 வயது, சேராவினுடைய 70 வயதில் ஆபிரகாம் பிறக்கிறார். ஆபிரகாம் பிறக்கும் போது நோவாக்கு 893 வயது. ஆபிரகாம் பிறக்கும் போது சேமுக்கு, அதாவது நோவாவுடைய பையனாக இருக்கக்கூடிய சேமுக்கு 390 வயது. தேராகு ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு 70 வயது. இவர்கள் எல்லாருமே யார் பிறக்கும் போது இருக்கிறார்? ஆபிரகாம் பிறக்கும் போது இருக்கிறாங்க. இப்ப சேமும் ஆபிரகாமும் ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் இருக்கிறாங்க. நான் ஏன் நோவா சேமு இருந்தாருன்னு சொல்றாங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தவங்க அவங்க தான். தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்த்த டைரக்ட் விட்னஸ் அவங்க தான். அவங்க தேவனுடைய செய்தியை யாருக்கு கடத்திருக்கிறாங்க? தங்களுடைய சந்ததிகளுக்கு கடத்திருக்கிறாங்க. அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி ஒரு மனைவியுடையவர்களாக வாழ்ந்த அந்த சந்ததியை நம்ம தான் அந்த வம்ச வரலாறு அட்டவணையில பார்க்கிறோம். அதுல வரவர் தான் யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமை நோவா பார்த்திருக்கிறார், சேம் பார்த்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அதே போல ஈசாக்கு பிறக்கும் போது, ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்கும் போது யார் பிறக்கிறா? ஈசாக்கு பிறக்கும் போது சேம் உயிரோடு இருக்கிறார். அதே போல யாக்கோபு பிறக்கும் போது சேம் உயிரோடு இருக்கிறார். யார் பிறக்கும் போது? யாக்கோபுக்கு 50 வயது இருக்கும் போது சேம் பிறக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்க வேண்டி சொல்றேன். இது கால்குலேஷன் வேணும்னா நம்ம கிட்ட இருக்கு, சகோதர சகோதரர் தெரியும், வேணா டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். வயதின் அடிப்படையில் அந்த தலைமுறைகளை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கும்போது நோவா வாழ்ந்திருக்கிறார், சேம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களுடைய முற்பிதாக்களை கண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நேரடி சாட்சிகள், தேவனால் நேரடி அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நியாய தீர்ப்புகளை பார்த்த மனிதர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த சந்ததியில் வருகிற நபர் தான் யாருங்க? ஆபிரகாம். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் முன்பாக ஆபிராம்னு அழைக்கப்படுகிறார். சாராள் முன்பாக சாராய் என்று அழைக்கப்படுறார். அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறதுக்கு முன்பாக அவங்களுடைய பெயர் இப்படிதான் இருந்திருக்கு. அப்ப தேவன் சொல்கிறார், நீ உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆபிரகாமிடம் தேவன் பேசும்போது ஆபிரகாமுக்கு வயது 75. 75 ஆபிரகாம் யாரை கூப்பிட்டு போறாரு? தன்னுடைய மனைவியாகிய சாராயையும்
தனக்குரிய அனைத்தையும் கூட்டிக் கொண்டு அந்த லோத்து அவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போனான்னு பார்க்குறோம். இப்போ எப்படி நோவாவுக்கிட்ட பேசும்போது நோவாவுக்கு இருந்த முதல் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நபர் யாரு? அவனுடைய மனைவி. அது போல ஆபிரகாமுக்கு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் போது அவர் முதல்ல யார்கிட்ட பேசியிருக்கணும்? சாராய் உடன்படாம அந்த விஷயத்தை செய்ய முடியுமா ஆபிரகாம்னால? அப்ப வானத்து நட்சத்திரங்களை போல அவனுடைய சந்ததி பெருகுவதற்கு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பதற்கு ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டதை ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார். சாராள் அதை அறிந்தவளாய் கணவனுக்கு கீழ்ப்படைந்து அவனோட கூட வந்திருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு வயசு எவ்வளோ? 75. சாராளுக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப 75லேருந்து 10 கம்மி பண்ணோம்னா 65 வயசு. சாராளுக்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியா இருந்தாள் என்று வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல. இப்போ ஒரு பஞ்ச காலத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்துக்குள்ள போறாங்க. சம்பவங்களும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ எகிப்துக்குள்ள போறாங்க. எகிப்துக்குள்ள போகும்போது ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு நன்மை உண்டாகும்படி நான் உயிர் பிழைக்கும்படி உன்னை நீ என்னன்னு சொல்லி எனக்கு சகோதரி என்று சொல்றான். கரெக்டுங்களா? ஏன் அப்படி சொல்ல சொன்னாரு? ஏனென்றால் சாராய் மிகுந்த அழகுள்ள ஒரு ஸ்திரீ. அப்படி ஒருவேளை அந்த பெண்களை அவர்கள் மனிதர்கள், அந்த அரசர்கள் பார்த்தார்களானால் அந்த பெண்களை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுடைய கணவர்களை கொன்று விடுவார்கள், அபகரித்துக் கொள்வார்கள். அப்ப இவளுடைய அழகினாலே அவர்கள் தன்னை கொன்று விடாதபடி, தனக்கு தீமை செய்து விடாதபடி சகோதரி என்று சொல்லும்படியாக ஆபிரகாம் கேட்டுக்கொள்கிறார். அந்த சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். இப்போ பஞ்சகாலத்துல எகிப்துக்குள்ள வந்துட்டாங்க. எகிப்துக்குள்ள வந்த உடனே எகிப்தியர்களும் அவளை பார்த்து என்னன்னு சொல்றாங்க? மிகுந்த அழகுள்ளவள் என கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவனுடைய பிரபுக்கள் அவளை புகழுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அவள் நிமித்தமாக ஆபிரகாம் எதிர்பார்த்தபடி பார்வோனுடைய கண்களிலே ஆபிரகாமுக்கு தயை கிடைத்தது. ஆனால் இவளை அடையும்படியாக அவன் எண்ணின பார்வோன் அவள் நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய வீட்டை என்ன பண்ணுகிறார்? வாதைகளினாலே வாதித்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை அழைத்து அவளை கொண்டு போக சொல்லி பார்வோன் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொண்டு போகிறதுக்கு கட்டளை கொடுக்கிறார். கரெக்டுங்களா? நான் என்ன கேட்குறேன், இன்றைய நிகழ்காலத்தில் இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? சொல்றேன் 65 வயசுல யாராவது அழகா இருக்கிறாங்கன்னு பார்த்து புகழ முடியுமா? இப்படி வர. ஆனா சாராய் மிகுந்த அழகுள்ளவளா இருந்திருக்கிறான்னு, அவர் பார்வைக்கு அழகுள்ளவளா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவளாக அவ எங்க போறா? எகிப்துக்குள்ள போயிட்டு தன்னுடைய சகோதரி என்று அறிவித்து பார்வோன் அவளை என்ன பண்றான்? அபகரிக்க நினைச்சு அவ கூட போகும்போது அவனுடைய இருப்பிடத்துக்கு இவ போயிடுறான். ஆனா அதுக்கப்புறம் வசனங்களை நம்ம இடத்துல தெளிவுபடுத்தல. கண்டிப்பா சாரா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆபிரகாம் தன்னுடைய கணவருங்கிறத தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் இல்லாம தேவனும் பார்வோனை என்ன பண்றாரு? வாதைகளினாலே வாதிக்கிறார். பார்வோனுக்கு ஏதோ ஒன்று மிஸ்டேக், தப்பா நடக்குதுன்னு தெரியுது. அவன் புரிந்து கொண்டு விசாரித்து அதுக்கப்புறம் ஆபிரகாமையும் சாராயையும் என்ன பண்றாரு? அவனுடைய பொருளோட கூட அனுப்பி விட்டுறாரு. ஓகே, இது சாராய் குறித்து பார்க்குறோம். சாராய் ஆபிரகாம் கூட இருக்கும்போது நடந்து கொள்றதை பார்க்குறோம். இப்போ இந்த பக்கம் வந்துடுவோம். சாராய் என்ன பண்றாங்க? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமிடம் சொல்றாங்க,
என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் சொல்றாங்க. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய 86 வயதுல ஆகார் மூலமாக ஆபிரகாமுக்கு பையன் பிறக்கிறத பார்க்கிறோம். இப்ப ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. நோவாவை பார்த்து ஆண்டவர் புகழ்ந்தார். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தன் காலத்திலே அவன் நீதிமானாய் இருந்ததாக தேவனால சாட்சியும் புகழ்ச்சியும் பெற்றான். ஆனா ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உத்தமனாய் இரு. நீ அவரை விசுவாசித்த, விசுவாசத்தை நீதியாக எண்ணப்பட்டது. ஆனா அவனுடைய கிரியையில நீ என்ன பண்ற? நீ உன் சொந்த முயற்சியில என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ற. என்னுடைய காலத்துக்கு முன்பாகவே அதை செய்யணும்னு நினைக்கிற. புரியுதுங்களா? உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். 99 வயசு. இப்ப ஆபிரகாம் சாராயினுடைய அந்த தம்பதி 100 வயதுல யார் பிறக்கிறா? ஈசாக். 86 வயசுல இஸ்மவேல். 100 வயதுல யார் பிறக்கிறா? ஈசாக்கு பிறக்கிறத பார்க்கிறோம். அப்ப சாராய்க்கு வயது எவ்வளவு இருந்திருக்கும்? 10 வயசு கம்மி. அது அந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப தேவன் ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். பிள்ளை பிறக்க போகிறது. அதுக்கு முன்பாகவே அந்த உடன்படிக்கை அடையாளமாக விருத்த சேதனம் முடிகிறது. ஆபிரகாமும் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறார்கள். ஆபிரகாம் என்பதை தேவன் ஆபிரகாம் என்று திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக அவன் ஏற்படுத்தப்படுகிறான் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். சாராள் பல ஜாதிகளுக்கு, அதாவது தேசங்களுக்கு தாய் என்று அழைக்கப்படுகிறத சாராள் என்று அழைக்கப்படுவா என்று தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஓகேங்களா? அந்த 17 அதிகாரம் முடிஞ்சு 18 அதிகாரம் வரும்போது கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை இது? சரி, குழந்தை இல்லைங்கிறத காட்டிலும் இப்பதான் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சூழ்நிலை எவ்வளவு கடினமா இருக்கு அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில கர்த்தர் தரிசனம் ஆயிட்டாரு. 3 புருஷர்கள் வராங்க. இமீடியட்டா ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவங்கள உபசரிக்கிறதுக்காக 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுட்டு இளங்கன்றை சமைத்து வெண்ணையும் பாலையும் கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு மரத்துக்கடையில் அவங்களுக்கு கீழே நின்று அவங்கள உபசரிக்கிறார். இப்ப இவர்களை உபசரிப்பதற்கு யார் உதவியா இருந்திருப்பாங்க? சாராள் இருந்திருப்பாங்களா இல்லையா? இன்னும் வாக்குத்தத்தம் பண்ண அந்த பிள்ளையை பெற்றெடுக்கல. தன்னுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கக்கூடிய சுதந்திரவாளி ஈசாக்கு இன்னும் பிறக்கல. 99 வயதுல தேவன் என்ன சொல்றாரு? நீ உத்தமனா நடந்து கொள்ளன்னு சொல்றாரு. அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்றாரு. அநேக ஜாதிகளுக்கு தாயாக சாராள் என்று அழைக்கப்படுவான்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் பெற்ற பின்பாக இவர்கள் உபசரிப்பினாலே இந்த தூதர்களை அவர்கள் என்ன பண்றாங்க? உபசரித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 3 புருஷர்கள ஒருத்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் ஒரு உட்பவ காலகட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இது கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோன்னு சொல்றான். 90 வயசுல பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100 வயசுல ஒரு ஆண்கள் வந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுவுமே நம்பிக்கையற்ற சூழ்நிலை.
ஆனா தேவ வாக்கு பண்ணது 75 வயசுல அழைச்சிட்டாரு. அந்த சுதந்திரவாளி யார் மூலமா வருவாங்க? சாராள் மூலமா தான் வருவாங்க. ஆகார் மூலமா கிடையாது, இஸ்மவேல் கிடையாது. ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. அதுக்கு முன்பாகவே இவர்கள் முயற்சியினால வந்தவன் தான் இஸ்மவேல். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு உட்பவ காலகட்டத்தில் நான் நிச்சயமா வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்றாங்க. இவங்க 2 பேத்துக்குமே நம்பிக்கை அற்ற சூழ்நிலை, தங்களோட உள்ளத்துல நகைக்கிறாங்க. ஆண்டவர் அதை அறிந்து என்ன சொல்றாரு, அவங்கள பார்த்து ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்தானோ என்று சொல்வதே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கும். ஆதியாகமம் 21:1-3 வரைக்கும் வாசிக்கும் போது, ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். தேவன் வாக்கு பண்ணினபடியே நிறைவேறிற்று. சில முயற்சிகள் ஆபிரகாம் மேற்கொண்டார், சாராய் மேற்கொண்டாங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவங்களுடைய முயற்சி தடுக்கல. தேவன் யார் மூலமாக தன்னுடைய சுதந்திரத்தை கொண்டு வருவேன் என்று, யார் சுதந்திரவாளியாக இருப்பார் என்று அறிவித்திருந்தாரோ அதன் பிரகாரமாக கர்ப்பம் செத்திருந்த, வயது முதிர்வில் இருந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் யாருங்க? ஈசாக்கு. அப்ப தேவனால கூடாத காரியம் எதா இருக்கா? இப்ப எதனால சாராள் கர்ப்பத்தறிஞ்சு பிள்ளை பெற்றாங்க? 90 வயது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்றுச்சு, கட்டுதானே? தனக்கு இன்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தன்னுடைய வேலைக்காரி மூலமாக பிள்ளை பெறணும்னு நினைக்கிறான். அதுவும் பிரச்சனைக்குரியதாயிடுச்சு. தேவன் சொன்னபடி அவர் குறித்த காலத்தில் ஒரு குமாரனை இப்போ பெற்றெடுத்துட்டா. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. எப்படி இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருப்பாங்க? ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் சொல்றோம்ல, அதே மாதிரி சாராலும் விசுவாசத்தினால இந்த பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. இங்க எபிரேயர் 11:11 பாருங்க. எபிரேயர் 11:11. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். ஆமென். புரியுதுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு தேவன் சொன்னதுக்கு அப்புறம் யார் அதை விசுவாசித்திருக்கா? சாராள் விசுவாசத்தினாலதான் அவங்க பிள்ளை பெற்றாங்க. விசுவாசத்தினால தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுடைய திட்டத்தை பூமியில நிறைவேற்ற முடியுங்கிறத ஆபிரகாம் முதல்ல விசுவாசித்தாரு. அதுக்கப்புறம் யார் விசுவாசித்தா? சாராள் விசுவாசித்தாங்க. அவர்கள் கணவன் மனைவியாக இசைந்து அவர்கள் ஒரே மாம்சமாக இருந்து தங்களுடைய சுதந்திரமாகிய ஈசாக்கை அவர்கள் பெற்றார்கள். எதனாலே? விசுவாசத்தினாலே. தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்களும் நச்சாட்சி பெற்றவர்களாக இருக்காங்க. முற்பிதாக்கள் எல்லாருமே நோவானுடைய சந்ததியிலிருந்து வரவங்க தான் நம்ம எல்லாமே. நோவானுடைய மனைவி, கட்டுங்களா? கட்டுதானே? அதுல இருந்து தானே அதுக்கப்புறம் பழுகி பெருகி பூமி இப்போ இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கு. அப்ப நாம் அனைவருமே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்மளுடைய முற்பிதாக்கள் நச்சாட்சி பெற்ற விசுவாசத்தினால்தான் நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப தேவன் நமக்கும் சில வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். தம்முடைய சரீரமாகிய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அதுக்காக சபை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். எதனாலே? உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. விசுவாசத்தினாலே அவரோட கூட என்றென்றைக்கு இருக்க போறீங்க. உங்களுடைய விசுவாச நம்பிக்கை அதுவா இருக்கணும். ஒரு கணவனாக ஒரு மனைவியாக நீங்கள் விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய சித்தத்தை பூமியில நீங்கள் நிறைவேற்ற முடியும்.
முடியுமா முடியாதா? ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாச வார்த்தைகளோடு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவருடைய உதவினாலே அவருடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய தயவினாலே நீங்கள் பூமியில அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முடியும். ஆபிரகாம் நமக்கு தகப்பன். நான் சகோதரிகளை பார்த்து வாழ்த்துன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சாராளுக்கு பிள்ளைகளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசத்தினாலே நீங்கள் சாராளுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். விசுவாச அந்த சந்ததியை குறித்து எபிரேய ஆக்கியன் சொல்லும் போது அவர் குறிப்பிடுகிற முதல் பெண்மணி யாருன்னா சாராள் தான். முதல் முறையாக ஒரு பெண்ணுடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்கன்னா இந்த சாராளை பார்த்து தான். அவங்க எத்தனை வயதுல மரிக்கிறாங்க? 127 வருஷம் உயிரோடு இருந்தால் அவள் மரித்தாள் என்று ஆதியாகமம் 23:1 வாசிக்கிறோம். அப்ப சாராளுடைய மகளாக இருப்பதற்கு சாராளை போல பார்வைக்கு அழகா இருக்கணுமா இல்ல குணத்துல அழகா இருக்கணுமா? சகோதரிகள் தான் பதில் சொல்லணும். வெளியே இருக்கிற அலங்கரிப்பு ஆண்டவர் அதை குறித்து அவர் கணக்கிடுறதில்லை. அவர் என்னது? அழியாத அலங்கரிப்பாக இருக்கக்கூடிய சாந்தம், அமைதியில இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்களினாலே நீங்கள் அலங்கரித்தால் அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கும். சாராளுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய இருதய குண நலன்களினாலே நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய நற்சாட்சி பெற்ற இந்த முன்னோர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை பெற்று தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். நற்சாட்சி பெற்ற இந்த ஸ்திரீகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் தேவனிடத்தில் உள்ள நம்பிக்கையினாலும் புருஷருக்கு கீழ்ப்படிகிறதுனாலும் தங்களை அலங்கரித்திருந்தார்கள். சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக, குறிப்பாக சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் சாராளுக்கு பிள்ளைகளாக குண நலன்களினாலே உங்களை அலங்கரிக்க வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் உங்களுடைய கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அலங்கரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த சாராள் தான் ஆபிரகாமை பார்த்து என்னன்னு அழைத்தாங்க? ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் சாராளுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய குணநலன்களினாலே நம்மை அலங்கரித்து புருஷருக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். அந்த சாராளுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கக்கூடிய ஈசாக்கு, அதிலிருந்து வரக்கூடிய யாக்கோபு, அந்த ஜெனரேஷன்ல தான் ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்ணின உன் சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லியிருந்த அந்த சந்ததி எனப்படுகிற கிறிஸ்து எங்கிருந்து வந்தாரு? விசுவாசத்தினாலே பெற்றெடுத்த சாராளுடைய அந்த சாராள் ஆபிரகாம்ல இருந்து பிறக்கக்கூடிய ஈசாக்கினுடைய வம்சத்துல தான் யார் வரா? கிறிஸ்து பிறந்தாரு. ஆபிரகாம்ல இருந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 ஆண்டுகள். ஆதாம்ல இருந்து கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 2000 ஆண்டுகள். ஆதாம் குடும்பமாக வாழ்ந்து தேவனுடைய செய்தியை தன்னுடைய சந்ததிக்கு கடத்தினார். நோவா குடும்பமாக வாழ்ந்து தேவனுடைய சத்தியத்தை, நீதியை தன்னுடைய சந்ததிக்கு கடத்தினார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை பெற்று எதிர்பார்த்து காத்திருந்து தூரத்திலே கண்டு அதை அரவணைத்து நடந்து அவர் மரித்தார். இருந்தாலும் அவர் இன்றும் பேசப்படுகிறார். ஏனென்றால் அவர் விசுவாசத்துக்கு தகப்பனாக அந்த சந்ததியிலே கிறிஸ்து வந்ததை நம்ம என்ன பண்றாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய சந்ததியில தான் யார் வரா? கிறிஸ்து வருகிறார். அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான்களான நாம் விசுவாச மார்க்கத்தார்களாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தின் அடிப்படையிலான உறவுகள் வித்தியாசம் இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் சர்டிபிகேட்ல வேறையா இருக்கலாம். ஆனா விசுவாசத்துல உங்க அப்பா பேர் என்ன? உங்களுடைய தகப்பனார் பேர் என்ன? ஆபிரகாம். ஒருவேளை விசுவாசத்தினாலே தேவனை நம்பி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய குண நலன்களினாலே தன்னை அலங்கரித்து
தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற சகோதரிகளாக இருந்தால் உங்களுக்கு தாயாக யார் இருக்கா? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்ற சாராள் இருக்காங்க. குடும்ப பிரகாரமான உங்க அப்பா அம்மா வேறையா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மாதிரியாக யார் இருக்கா? சாராள் இருக்காங்க. ஆதாம் ஏவாள் அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனை தங்களுடைய சந்ததிக்கு அறிவித்தார்கள். நோவா தேவனுடைய வார்த்தையை, நோவாவும் மனைவியும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவங்களுடைய சந்ததிக்கு தேவனை அறிவித்தார்கள். ஆபிரகாம் சாராலும் தேவனை விசுவாசித்து தங்களுடைய சந்ததிக்கு தேவனை அறிவித்தார்கள். இப்ப குடும்பம் எவ்வளவு முக்கியம் தெரியுதா? குடும்பமா இணைந்து தேவனுடைய நோக்கத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டீர்களானால் தேவனுடைய சித்தத்தை பூமியில செய்ய முடியுங்க. நீங்கள் தன்னிச்சையாக கணவனாக மாத்திரம் நீங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறதுனால மாத்திரம் செஞ்சாருனான்னு நீங்க நினைச்சீங்கனாலோ, இல்ல நான் கீழ்ப்படைய முடியாது, நான் மனைவியா இருந்துக்கிறேன், எனக்கு எல்லா தனித்துவமும் இருக்குன்ட்டு நீங்க தனியா செய்யணும்னு நினைச்சீங்கனாலோ அது சிக்கல்லையும் மோதலையும் தான் முடியும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளேயே முடிஞ்சுக்கிட்டு இருக்கும். பிசாசு ஈஸியா உங்களை வீழ்த்துறக்கு அது வழி வகுத்துரும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு குடும்பங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியம். ஆதாம் பாவத்துல வீழ்ந்து போயிருந்தாலும் தன்னுடைய குடும்பங்கிற அந்த அமைப்புல விட்டு விலகாம இருந்தாருங்க. புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? அந்த அமைப்புல அவர் விட்டு விலகாம இருந்ததுனாலதான் அவனுடைய சந்ததி அவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆபேல் விசுவாசி இருக்கிறாரு, ஏனோக்கு விசுவாசி இருக்கிறாரு. அதன் மூலமா அந்த செய்தி நோவா வரைக்கும் வந்திருக்கு. நோவா தன் காலத்திலே அவன் நீதிமானும் உத்தமனுமாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கட்டளையை பெற்று எச்சரிப்பு அடைந்தவனாக பயபக்தியுடையவனாக பேழையை செய்தார். தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அந்த அவன் செய்த பேழையினாலே பாதுகாக்கப்பட்டது. ஜலப்பரத்திலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. ஆபிரகாம் சாராளை வாசிக்கிறோம். தன் இனத்தையும் தன் தேசத்தையும் தன் ஜனத்தையும் விட்டு வந்த பின்பும் தங்களுடைய சொந்த முயற்சிகளில சில தேவனுடைய காரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களுடைய சொந்த முயற்சிகளை செஞ்சாங்க. 100 வயதுல அவர்கள் தங்களுடைய கிரியையினால உத்தமர்களாக வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் சாராள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நமக்கு விசுவாசத்தினாலே நீதிமான்களாக நமக்கு சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தினாலே தங்களை அறிந்த தேவனை தங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, மோசேயினுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு? 40 வருட வனாந்தர பிரயாணம். கரெக்டா? 40 வருட வனாந்தர பிரயாணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் அவதிப்பட்டாங்களா? அவங்க கூட யார் அவதிப்பட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தர பிரயாணம். வெயிலுக்கு தேவன் மேகஸ்தம்பமா இருக்கிறாரு. இரவுக்கு எல்லாமே வந்துடும். கரெக்டா? பாலைவனத்துல எல்லாமே இருக்குதானே, ஆபத்தான உயிரினங்கள் எல்லாமே வந்துடும். அப்ப அதுக்கு வெளிச்சம் அவசியம். வெளிச்சமாக தேவன் இருந்தார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் யார் வழி நடத்தினார்? தேவன் வழி நடத்தினார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டாரா? அவர்களோட கூட வனாந்தரத்துல 40 வருஷம் பிரயாணப்பட்டது யாரு? தேவன் பிரயாணப்பட்டாருங்க. நீங்க நோவாவுடைய காரியங்கள் எடுத்துக்கங்க. நோவா 1 வருட காலம் பேழைக்குள்ள இருந்தார்ல. நோவா மட்டும் அந்த குடும்பத்தை நடத்தி அந்த இதெல்லாம் பராமரிச்சு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? நோவா கூட யார் இருந்திருப்பா? தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆவியானவர் கூட இருந்திருக்கிறாருங்க. 1 ஆண்டு காலம் அவங்களை போஷிச்சு வழி நடத்தி இருக்கிறாரு. கரெக்டா? இப்ப சரீரமாக சபையில இந்த நற்சாட்சி பெற்ற முன்னோர்களுடைய வாழ்க்கையை போல இன்று கிறிஸ்து நம்முடைய சரீரமாக சபையில இருக்கிறாருங்க. அவர் பரலோகத்திலிருந்து வீட்டிலிருந்து வலது பாசத்தில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தாலும் அவருடைய வார்த்தைகளினாலே நம்மளோட கூட தரித்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு நினைப்பூட்டி அவரோட கூட இசைவாய் அவரோடு கூட ஒரே மாம்சமாய் கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்டு பூமியில ஜீவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. தேவன் தாம் அறிவித்த அந்த காலத்தின்படி நேரத்தின்படி ஏற்ற சமயத்தில் ஏற்ற காரியங்களை செய்ய போகிறார்.
எப்படி ஆபிரகாம் சாரால் விசுவாசித்து தூரத்தில் கண்டு அதை அரவணைத்து எதிர்பார்த்து காத்திருந்து விசுவாசித்து வாழ்ந்தார்களோ, அதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் கிறிஸ்துவை எதிர்பார்த்து, மணவாளனை எதிர்பார்த்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து, தூரத்தில் அது இருந்தாலும் அதை நம்பி அரவணைத்து ஏற்றுக்கொண்டு அவரோட கூட நடக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய பாதை வேற, ஆண்டவருடைய பாதை வேறையா இருக்கக்கூடாது. ஒரே பாதையாக இருக்கணும். உங்களுடைய வழி வேற, அவருடைய வழி வேறையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தலையா கிறிஸ்து இருந்தாருன்னா அவர் கூட நீங்க நடப்பீங்க. உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறாரு. ஆபத்து நேரத்தில் விட்டுட்டு போயிடறாருன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய ஜலப்பரலம், அவ்வளோ மழை, வானத்தின் மதகுகள் திறக்குது, பூமி ஊற்றுக்கண்கள் திறக்குது. ஆண்டவர் விட்டுட்டாரா நோவாவை? ஆண்டவருடைய வார்த்தையினால, அந்த பேழையினால அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் அவருடைய வார்த்தையினால, ஒரு விசுவாசத்தினால நம்ம இப்ப பாதுகாக்கப்படுறோம். உலகத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கு, பாடுகள் இருக்கு, எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற துன்பங்கள் நமக்கு இருக்கு, வேதனைகள் நமக்கு இருக்கு. இதன் மத்தியிலும் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? குடும்பமாக நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கையை ஆண்டவர் தந்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மை அவரோட கூட நித்தியத்தில் சேர்க்கும். நித்தியத்தில் அவரோட கூட என்றென்றைக்கு இருப்போம். அப்ப யாரெல்லாம் நம்ம பார்ப்போம்? இப்ப இவ்வளவு நாள் நம்ம படிச்சோம்ல, இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம்ல, இவங்க எல்லாருமே நம்ம பார்க்க போறோங்க. அவர்கள் அவரோட கூட தான் இருக்க போறாங்க. நமக்கு மாதிரியா வாழ்ந்தாங்க. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அவங்க அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ரகசியமாக, அதுக்குள்ள சத்தியங்களாக மறைந்திருந்திருக்கிறது. நாம் புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்துல சரித்திரங்களை பார்க்கும்போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. நாமும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆனால் இன்றைக்கு பெற்ற அந்த ஜீவனாலே நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வுக்குள்ள நாம உள்ள நுழைந்து விடுவோம். வாசலாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் உள்ளே பிரவேசித்தால் நாம் என்ன பண்ணலாங்க? அவரோட கூட என்றென்றைக்குமாக இருக்க முடியும். உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டட முடியும். அவருடைய வார்த்தைகளினாலே நாம் மேய்ச்சலை கண்டடைந்து நாம் அவருக்குள்ளே நிலைத்திருந்து அவரை சாட்சியாக அறிவிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.